இன்றைக்கி லீவு. ஸோ ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாலும் சரி இல்லை, நிறைய வேலை இருந்தது காலையிலேருந்து. ஸோ ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு சரி ஈவினிங் டைம் போல் இருந்தது. சரி என்னடா டின்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என் ஹஸ்பண்ட்டு குழந்தைகிட்டையும் கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட் உப்புமா பண்ணிடுமா இல்லைனா புட்டு ஏதாவது பண்ணிவிட சிம்பிளாக அப்படின்னு சொன்னார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பத்துக்குள்ளே என் பையன் ஓடி வந்தான். அம்மா உப்புமாலாம் வேணாம்மா, ரொம்ப தப்புமா, புட்டும் வேணாம்மா, ப்ளீஸ்மா, எனக்கு இட்லி சாப்பிடணும் போல இருக்குண்டா. டே மாவு இல்லைடா. சரி என் ஹஸ்பண்ட் சொன்னார், அவனும் கேட்குறான்ல ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணி கொடு அப்படின்னாரு. சரி ஓகே, நான் காய் குருமா வச்சுட்டு அப்போ இட்லி ஊற்றிக்கலாம்ப்பா, மாவு வாங்கிட்டு வந்துருங்க நான் ஒரு சைடில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர், ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் இருந்தது. ஸோ ஒரு காலிஃப்ளவரும் ஒரு கேரட் அப்புறம் கொஞ்சமாக போல் பீன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். என்னடா பீன்ஸ் இவ்வளோ குட்டியாக ஆட் பண்ண நினைக்காதீங்க, என் பையன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணதான் அதை வந்து இட்லியில் வச்சு சாப்பிடுவான். அப்படி பெருசு பெருசாக இருந்ததுன்னா அந்த காயை அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் வந்து காய் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு வெங்காயம் 2 தக்காளி போல் எடுத்து அதையும் ஒரு சைடு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு சைடில் ஒரு வானலில் வந்துட்டு கொஞ்சமாக பேஸ்ட் அரைச்சி வச்சுப்போம் குருமாவில் ஆட் பண்ணுறதுக்காக. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், ஒரு கப் சின்ன கப் போல் உடச்சக்கடலை, இது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரும், ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோ. எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக அது கூட கொஞ்சமாக ஒரு அரை மூடி போல் தேங்காய் துருக்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும். நான் சோம்பு வந்து வானலில் சேர்க்க மறந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துட்டு இதையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிவிட்டு பட்டை லைட்டாக வெடித்து வந்தோடனே நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு வெங்காயம் செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் டக்குன்னு அரைச்சேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு தக்காளி சாப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும். அதுக்கப்புறம் லைட்டாக தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறிலாம் ஆட் பண்ணிடுங்க. இது கூட நம்ம மீன் மேக்கரும் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் மீன் மேக்கர் ஆட் பண்ணால் என்ன ஆகிடுதுன்னா இந்த தண்ணிலாம் சீக்கிரமாக இருத்துக்குது, அதனால் சல்லுன்னு போயிடுது குழம்பு. அதனால் நல்லா இல்லாதனால நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சேர போகிற கலந்து விட்டுட்டு வேணும்னா இதில் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி வந்து ஒயிட் குருமாவை தான் பண்ணுறேன். ஸோ மஞ்சப்பொடிலாம் ஆட் பண்ணால் இன்னும் கலர் குருமாவாக இருக்கும். மிளகாப்பொடி இதெல்லாம் கூட போடலாம். பட் இன்றைக்கி ஒயிட் குருமா தான் வைக்கிறதுனால நான் இன்றைக்கி மஞ்சப்பொடி மிளகாப்பொடி எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் அந்த பச்சை மிளகாவோட காரத்தோடு விட்டுட்டேன். ஒரு சைடில் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த மாவையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த மாவில் உப்பு இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் இட்லி ஊற்றிடலான்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் ஐயோ நல்ல வேலை பார்த்தேன்டா சாமின்னு சொல்லிட்டு உப்பு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி விடுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி மாவில் மேலே உப்பு சேர்க்கும் போது உள்ளே வந்து அங்கங்கே அப்படியே திப்பி அணிடும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் இட்லி வந்து துணியில் ஊற்றாமல் ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் ஊற்றுறேன். ஸோ இதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த பிளேட்ஸில் வந்து இட்லி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து ஆவி காட்டி எது செஞ்சாலுமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இட்லி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 2 சொட்டு போல் எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லது, ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். நல்லா இட்லி ஊற்றி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இட்லி ரொம்ப நேரம் கழிச்சு வீக்கெண்டில் சாப்பிடுவேன். என் பையன் கேட்டது கரெக்ட் தான், நைட்டில் இட்லி சாப்பிட்றது சுட நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது எனக்குமே. ஒரு சைடில் இட்லி வச்சாச்சு, ஒரு சைடில் வந்துட்டு குழம்பு வந்துட்டு இருந்தது. ஸோ இது ஒரு சைடு விசில் வரட்டும், 3 விசில் விடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆரம்பலை படம் ஓடிட்டு இருந்தது. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஹாட் ஸ்டாரில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த சாங் வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து விசில் இன்னும் 3வது சவுண்ட் கேட்டுச்சு. கிடுகிடுன்னு ஓடி வந்து ஸ்டவ்வையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கிச்சன் கவுண்டர் டாப்பையும் கையோடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடில் தான் நம்ம சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சரி விசில் அடங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண பார்த்தா விசில் நல்லா அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த குருமாவை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லைட்டாக ஒரு கலக்கிட்டு இது லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இட்லியும் கொஞ்சம் ஒரு 7 to 10 மினிட்ஸில் வெந்து நல்லா வந்துருச்சு. அதே எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டேன் லைட்டாக அந்த காத்தாடுற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் இட்லி பார்த்திங்கன்னா பூ மாதிரி தான் இருந்தது. நம்ம வீட்டில் மாவரைக்கிற மாதிரி தான் இருந்தது. என்னமோ கடையில் வாங்கின ஃபீலே எனக்கு கொடுக்கல. ரொம்ப நாள் கழிச்சு தான் கடையில் வாங்குறேன். இப்போலாம் வீட்டில் தான் அதிகமாக மாவரைக்கிறது. ரொம்ப டைம் இல்லைனா மட்டும் தான் கடையில் வாங்குறது. பட் சாஃப்டாக இருந்தது இட்லி ரொம்ப. ஸோ அதையும் ஒரு பவுலுக்கு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க இட்லி ஆறுனா தான் எடுக்க வரும்னுவாங்க. ஆனால் நான் சொல்வேன் நான் சுட்ட இட்லியாக இருந்தால் அதை நான் எப்படி எடுத்தாலும் வந்துடும், சூடாக இருக்கும்போது எடுத்தாலும் வந்துடும்மா அப்படின்வேன்.
எங்கள் அம்மா நீ வித்தெல்லாம் காட்டுற அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் நான் சொன்னேன் அதே மாதிரி தான் இட்லியும் சூப்பராக எடுக்க வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னங்க ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிக் பாஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆரம்பல படத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு பிக் பாஸ் பார்க்க போய் உட்காந்துட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வெயிட் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாக போட்டுருச்சு. ஸோ இனிமேல் வெயிட் லாஸ் வீடியோவும் போட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப அதிகமாக வெயிட் இருக்கேன். நான் செஞ்சுரி அடிச்சிட்டேன். என்னை பார்த்தா எனக்கே கவலையாக இருக்குது. என்னடா இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வெயிட் வந்து ஒரு 75-80 இருந்தேன்னா இப்போ ரொம்ப அதிகமாகிட்டேன். ஸோ கண்டிப்பாக குறைக்கணும். அதோடய வீடியோஸை நான் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.